அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சிம்மராசியோட பொது பண்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசியில் ஜூலை 24 ஆகஸ்ட் 23 வரை பிறந்தவங்க வெளிநாட்டு கணக்குப்படி சிம்ம லக்கணக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் சிங்க மாதத்தின் ஆவணியில் பிறந்தவங்க. ஆவணி மாதம் ஏறத்தாழ ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 14 வரை இவங்களின் பண்புகளை நாம் பார்க்க போகிறோம். இப்பண்புகளில் பெரும்பாலானவை குறிப்பிட்டவங்களின் காணப்படும். சிலருக்கு பிறந்த நாள் படி ஒரு ரகசியமும் ஜாதகத்தில் வேறொரு ராசியும் இருக்கும். அப்படி இருந்தால் இவற்றில் எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி குணம் கொண்டவங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமைதியாக பேசுவாங்க. பாகுபலி சிவகாமி மாதிரி அதிகாரமாக பேசி கட்டளையிட மாட்டாங்க. வேகமாக படபடவென்று பேச மாட்டாங்க. குரலை உயர்த்தி அதட்ட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு அரச கட்டளை, அதிகார உத்தரவு. அவங்களின் கட்டளையை ஏற்கும் இடத்தில் மட்டுமே இருப்பாங்க. அவங்களின் சொல்லுக்கு கட்டுப்படாதவங்க மத்தியில் இருக்க இவங்க விரும்ப மாட்டாங்க. அமைதியாக அவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சிம்மராசிக்காரவங்க எப்போதும் உயர்வு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னை யாரும் தப்பாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக விஷயங்களை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பாங்க. அழகாக எடுத்துரைக்கும் திறமையும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் யாருக்கும் குறுக்கு புகுந்து பேசினால் சிங்கம் சீரும். அதையே அவர் பேசி முடித்ததும் மெல்ல அவங்கள்ட்ட கூறினால் தலையை அசைத்து விட்டு போய்விடுவாங்க. அதாவது நீங்கள் சொன்ன திருத்தத்தை முழுமையாக அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. சிம்மராசிக்காரவங்க எதையும் சரியாக உயர்வாக செய்ய திட்டமிடுவாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது அவரை குற்றம் கூறினால் கோபம் பொத்துக்கிட்டு வந்துவிடும். பெரியவர் என்றால் அதன் பின்பு அவர் முகத்தில் படாதபடி ஒதுங்கி விடுவாங்க. இன்னொரு முறை அவ்வாறு நடக்காத வண்ணம் கவனமாக இருப்பாங்க. சிம்மராசிக்காரவங்க எதிரி என்று யாரையும் கருத மாட்டாங்க. ஏனென்றால் தனக்கு சமமான எதிரியே இந்த உலகத்தில் இல்லை என்ற எண்ணம் இவர் மனசில் இருக்கும். அதனால் எதிர்த்து நிற்கிறவங்கள தூசுக்கு சமமாக கருதி தூக்கி எறிய போவாங்க. சிம்மராசிக்காரவங்க கடுமையான உழைப்பாளிகள். இரவு பகல் பார்க்காம உழைத்து தான் எடுத்த பணியை இனிதே செய்து முடிப்பாங்க. அதே போல் மற்றவங்களுடன் செய்ய வேண்டும் என்று விரும்புவாங்க. இவங்களுக்கு கூட்டு சேர்ந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. டீம் ஒர்க் என்பது இவங்களின் அகராதியிலே கிடையாதுங்க. எல்லாமே தனி ஆவர்த்தனம்தான். அதற்குரிய வெகுமதியை சன்மானத்தை தாராளமாக எதிர்பார்ப்பாங்க. சிம்மராசிக்காரவங்க மாணவராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் தலைவர் தொண்டன் என எவராக இருந்தாலும் அவருக்குரிய மரியாதையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் அவரும் தன்னை விட மூத்தவங்களுக்கும் அறிவில் சிறந்தவங்களுக்கும் உரிய மரியாதை அளிக்க தயங்க மாட்டாங்க. தனக்கு சமமானவரோடு மட்டுமே பழகுவாங்க. அவங்களிடம் மிகவும் பிரியம் வைத்திருப்பாங்க. தனக்கு கீழானவங்கள்ட்ட இவர் பேசி பழகுவதை தவிர்த்தாலும் அவங்கள்ட்ட அன்பு கொண்டவராக இருப்பாங்க. அவங்களை துச்சமென கருதி இகழ்ச்சியாக நடத்த மாட்டாங்க. அவர்கள் இவரிடம் போக தயங்குவாங்களே தவிர போய் பேசினால் பேசுவாங்க. உதவி கேட்டால் உடனே செய்வாங்க. யாராவது சிம்மராசிக்காரங்களை இகழ்ச்சியாக கேலி கிண்டல் செய்துவிட்டால் இவர் மனம் புண்பட்டு விடும். மிகவும் வருத்தப்படுவாங்க. வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதே சமயம் தனியே போய் உட்கார்ந்து அழுது வேதனைப்படுவாங்க. எனவே சிம்மராசிக்காரிடம் விளையாட்டாக கூட கேலி கிண்டல் பேசக்கூடாது. அவங்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக வார்த்தைகளை அளந்து பேசணும். ஒரு முறை சொன்னதை திரும்பவும் சொன்னால் கூட கோபம் வந்துவிடும். நான் என்ன செவிடா என்று கேட்டு விடுவாங்க. ஒரு முகபாவம் அல்லது செய்கை அல்லது உடல் மொழி கூட அவரை காயப்படுத்தி விடும். எனவே சிம்மராசிக்காரங்கள்ட்ட பழகிறது கத்தி மேலே நடக்கிறது போல இருக்கும். கவனமாக இருக்கணும். எதிரே இருப்பவரின் ஒவ்வொரு அசைவிலும் தனக்குரிய மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவருக்கு இவர் நடத்தும் உபசாரம் அமோகமாக இருக்கும். ராஜ உபச்சாரம் தான். இவர் வீட்டில் நடக்கும் விருந்து உபச்சாரம் என்பது வாழ்வில் மறக்க முடியாத இனிய அனுபவமாகவே அமையும். சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து அவரே தனி கவனம் செலுத்தி விருந்துக்கு வந்தவங்களை அசைத்து விடுவாங்க. அனைத்து பாராட்டப்பட வேண்டும், எதிலும் ஒரு குறை இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக செயல்படுவாங்க. ஏதேனும் ஒரு குறை நேரும் என்று தெரிந்தால் அந்நிகழ்ச்சியை ரத்து செய்து விடுவாங்க. அவரால் குற்றம் குறைகளை தன் விஷயத்தில் நடப்பதை பொறுத்து கொள்ளவே முடியாதுங்க. அன்பு, கருணை, காதல், மன்னிப்பு போன்ற மிக பலமான நல்ல பலன்கள் சிம்மராசிக்காரர்களின் மனசுக்குள் இருக்கும்.
ஆனால் இவற்றை தகுதியானவங்கள்ட்ட மட்டுமே காட்ட வேணும் என்ற அவங்களுக்குள்ளே வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட மற்றவங்க நெருங்கவே தயங்குவதால் பலர் இந்த பண்புகளை காட்டக்கூடிய தகுதியான நபர்களை சந்திக்காமலே இருப்பாங்க. சிம்மராசி பெண்களின் காதல் கிடைப்பது பெரும்பாக்கியம். இவங்களின் காதல் தேவதையின் காதல் போல மனசுக்குரிய ரம்மியமாக இருக்கும். ஆனால் தேவதைகள் பூமியில் தங்குவது இல்லையே. எனவே பெரும்பாலும் இக்காதல் அதிக நாள் நிலைப்பது இல்லை. இவர்கள் அப்போதும் அன்புக்காக ஏங்கி தவிப்பாங்க. இவங்களிடம் வந்து அன்பாக பேசினால் சமாதானமாகி விடுவாங்க. ஆனால் இவங்களின் கோரத்தன்மையை பார்த்தால் இனி சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை. காதல் முறிவு ஒன்றே தீர்வு என்ற ஆண்கள் முடிவெடுத்து விடுகின்றனர். இதனால் சிம்மராசி பெண்களின் வாழ்க்கை பெரும்பாலும் விவகாரத்திலே முடியுது. சிம்மராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள். முதலாளியாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் உண்மையாக இருப்பாங்க. துரோகம் எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. நேர்மையானவர்களாக வம்பு தும்புக்கு போகாதவங்களாக இருப்பாங்க. அதிகம் ஆசைப்படாதவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தின் சிறப்பான உன்னதமான விஷயங்கள்லாம் தனக்கு தான் முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. சிம்மராசிக்காரங்க யாராவது தனக்கு துரோகம் செய்வதாக தெரிந்தாலோ, தன்னை பற்றி மற்றவங்களுடன் அவதூறு பேசுவதாக அறிந்தாலோ அவங்கள்ட்ட அது குறித்து கோபமாக பேசிவிட்டு தன் உறவை முறித்து கொள்வாங்க. அதன் பிறகு அவங்களுடைய அன்பு வட்டத்துக்குள் சம்மந்தப்பட்டவர் போக முடியாது. துரோகம் செய்தவர் மீது வன்மம் வைக்க மாட்டார், ஆனாலும் கிட்ட நெருங்க விட மாட்டார். அதனால் சிம்மராசிக்காரங்கள்ட்ட பழகும்போது அவங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். அவரை பற்றி நாம் தவறாக பேசினாலும் தவறாக பேசியவர் கூட நான் நட்பு கொண்டிருந்தால் அவர் மொத்தமாக விலக்கி வைத்து விடுவார். என சிம்மராசிக்காரங்கள்ட்ட நட்பு கூடுவது மிகவும் கஷ்டம்தான். எனவே இவங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. இவர்களிடம் பேசினாலும் இவங்களை பற்றி அடுத்தவனும் பேசினாலும் கவனமாக இருக்கணுங்க. யாகவராயினும் நாக்காக்க என்று திருவள்ளுவர் சொல்லியது சிம்மராசிக்காரர்களின் நண்பர் மற்றும் உறவினர்களுக்காகவே என்று நாம் அடித்து கூறலாம். சிம்மராசிக்காரங்களே,